صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: فبشر عبادي الذين يستمعون القول فيتبعون أحسنه أولئك الذين هداهم الله وأولئك هم أولو الألباب. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لن يشبع المؤمن من خير يسمعه حتى يكون منتهاه الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள்: இர்தஹலத்தித் துன்யா முத்பிரா வர்தஹலத்தில் ஆখিরাத்து முக்பிலா ஃபலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன் ஃபகூனு அப்னாஅல் ஆখিরা வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப் வகதன் ஹிசாபுன் வலா அமல். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள்: உலகம் ஒவ்வொரு நாளும் எங்களை பின்னோக்கி கொண்டிருக்கிறது, ஆகிரம் ஒவ்வொரு நாளும் எங்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் துனியா விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறோம், ஆகிரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். மேலான சகோதரர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள்: உலகத்துக்கென்ற ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இரவு பகலான கவலை துனியா தான், உலகம் தான். உலகத்தில் எப்படி முன்னேறது, எப்படி இந்த வஸ்துக்கள் அடைகிறது, எப்படி நான் ஒரு பணக்காரன் ஆகுறது, எப்படி இந்த அந்தஸ்து அடைஞ்சு கொள்றது, யாரோட பழகினாலும் யாரோட மஹப்பத் வைத்தாலும் எந்த கொடுக்கல் வாங்கல் செய்தாலும் கல்யாண காட்சிகளா இருந்தாலும் எல்லாத்துடைய நோக்கம் துனியா தான். எனவே அவங்களுடைய இரவு பகலான நோக்கம் துனியாவை அடைகிறது. அபுனா உத்துனியா, உலகத்துக்கு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கிறாங்க. மேலும் ஆகிரத்துக்கு என்று வாழக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறாங்க. அவங்க எதை செய்தாலும் நோக்கம் ஆகிரம் தான். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக, ஆகிரத்துக்காக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும். நான் அல்லாஹ்க்கு முன்னால நிக்கணும், அல்லாஹ் எனக்கிட்ட கேள்வி கேட்பான், நான் அல்லாஹ்க்கு பதில் சொல்லணும். எதை எடுத்தாலும் கொடுத்தாலும் பேசினாலும் கதைச்சாலும் மஹப்பத் வச்சாலும் நபி சொன்னாங்களே: மன் அஹப்ப லில்லாஹ் வ அபகத லில்லாஹ் வ ஆதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக ஒருவரை மஹப்பத் வைக்கிறாரோ, யார் அல்லாஹ்வுக்காக ஒருத்தரை கோபிக்கிறாரோ, யார் அல்லாஹ்வுக்காக ஒரு உதவியை செய்கிறாரோ, அதாவது கொடுக்கிறாரோ, யார் அல்லாஹ்வுக்காக தடுக்கிறாரோ அவருடைய ஈமான் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கியாமத்துடைய நாளில் ஒரு கேள்வி: ஐனல் முத்தஹாபூன ஃபிய, ஐனல் முத்தஹாபூன ஃபிய, எனக்காக மஹப்பத் வைத்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். اليوم أظلهم في ظلي يوم لا ظل إلا ظلي. இன்றைய நாள் எந்த நிழலும் இல்லாத நாள், எந்த நிழலும் இல்லாத நாள், என்னுடைய அர்ஷுடைய நிழல் மாத்திரம் உள்ள இன்றைய நாள் அவர்களுக்கு நான் என்னுடைய அர்ஷுடைய நிழலை கொடுப்பேன் என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அர்ஷுடைய நிழலை கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகிரத்துக்கு என்று ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, துனியாவுக்கு என்று ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க துனியாவுக்காக வாழக்கூடிய கூட்டத்தில் உங்களை ஆக்கிக் கொள்ளாதீங்க, ஆகிரத்துக்காக வாழக்கூடிய கூட்டத்தில் உங்களை ஆக்கிக்கோங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் மேலான சகோதரர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்றைய நாள் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நாங்க நன்மையோ தீமையோ இந்த நல்லதை கெட்டதை செய்யக்கூடிய இடம் தான் இது. இது அமலுக்குரிய இடம், அமலுக்குரிய இடம். கூலி இங்க இல்ல, இங்க கூலிய பார்க்க இயலாது. அதனால தான் அநியாயக்காரன் அநியாயத்தை செஞ்சு கொண்டே இருக்கிறான்,
பாவம் செய்யறவங்க பாவத்தை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க, அல்லாஹ்க்கு மாற்றமான வேலைகளை செய்யறவங்க செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. என்னென்ன அநியாயங்கள் செய்யலுமோ அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அநியாயம் செய்யக்கூடிய அநியாயமா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயமாக இருந்தாலும் தாராளமா கைவிட்டு போறாங்க. என்ன ஒன்றும் இல்ல தானே, எங்களுக்கு ஒன்றும் நடக்குது இல்ல தானே, நாங்க நல்லா தானே இருக்கிறோம், நாங்க மாஷா அல்லாஹ் திண்டு குடிச்சு நல்ல ஜொலியா இருக்கிறோம் தானே, எங்களுடைய வியாபாரம் அத பாட்டுல நடந்து கொண்டிருக்கிறது தானே, எங்களுக்கு வீடு வாசல் காணி பூமி வசதி வாய்ப்புகள் இருக்குது தானே. அவங்க இந்த துனியாவுடைய நிலைமை அவங்களுக்கு ஒரு ஒழுங்கா இருக்கிறத சீராக இருக்கிறத வச்சு அவங்க திருப்தி அடைஞ்சு கொண்டு அவங்களோட பாட்டுல பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய சிஸ்டத்திலையும் அல்லாஹ்வுடைய முறையிலையும் உடனேக்கு உடனே தண்டனை கொடுக்கிற ஒரு முறையை துனியால அல்லாஹ் வைக்க இல்லை. நாங்க அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், அப்படி ஒரு முறை இருந்தா துனியா எப்பயோ முடிஞ்சு, உலகம் எப்பயோ முடிஞ்சிருக்கும், இந்த மண்ணுக்கு மேல யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தானே, வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس بظلمهم ما ترك عليها من دابة ولكن يؤخرهم إلى أجل مسمى فإذا جاء أجلهم لا يستأخرون ساعة ولا يستقدمون. அல்லாஹ் சொல்றான், நாங்க மக்களுக்கு பாவம் செய்யாதீங்க, அநியாயம் செய்யாதீங்க, மாற்றமா நடக்காதீங்க எல்லாம் அல்லாஹ் அட்வைஸ் பண்ணிருக்கிறான், புத்திமதி சொல்லிருக்கிறான், கண்ணியமான நபி சொல்லிருக்கிறாங்க. இருந்தாலும் யார் அந்த பாவங்களை அநியாயங்களை மாற்றமான வேலைகளை செய்யறாங்களோ அவங்களோட பாவத்துக்காக உடனடியாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் நாங்க கொடுக்கிறது இல்லை. உடனடியா கொடுக்கிற வளமை இல்ல. அல்லாட கொடுப்பான், சில நேரம் நாடினா கொடுப்பான், கொடுத்து சில நேரம் அப்படியும் செஞ்சு காட்டுறான். ஆனா வளமேல அப்படி இல்லை, அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறான், சான்ஸ் கொடுக்கிறான். அவங்க திருந்துறதுக்கு, அவங்க நல்லவங்க ஆகுறதுக்கு ஒரு நல்ல புத்திமதிய ஒருவருக்கு ஒரு பயான கேட்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதுண்டா அது அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஏன்னா அந்த பயான அவர் தேவையோட தெளிவா கேட்பாருண்டா அது அவருடைய ஹிதாயத்துக்கு காரணமா மாறும், அதான் அந்த பயான் அவருடைய திருத்தத்துக்கு காரணமா மாறும். எத்தனையோ பேர் அப்படி மாஷா அல்லாஹ் ஒரு ஜும்மாவுக்கு வந்த பலர்கள் ஜினால, குடியில, வட்டில, அநியாயத்தில, பாவத்தில மாற்றமாக இருந்த பலர்கள் ஒரு ஜும்மா சில நேரம் அது அவருடைய டர்னிங் பாயிண்ட்டுக்கு காரணமாக ஆகுது, அவருடைய திருத்தத்துக்கு அந்த ஜும்மா ஒரு பயான் காரணமாக அமையுது. அதனால தான் இந்த நல்ல விஷயங்கள் அடிக்கடி கேளுங்க, சந்தர்ப்பத்தை உருவாக்குங்க. சிலவங்க பயான் கேட்கவும் தயார் இல்ல, குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் ரசூல் என்றா வெறுப்பு அவங்களுக்கு. அல்லாஹ் தான் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும். நல்ல பாட்டு, படம், டிராமா இருக்கிற எல்லா துனியாட முசீபத்துகள், எல்லா அநியாயங்களும் மாற்றமான காரியங்களுக்கு தாராளமா பாவத்தில் இன்பம் கட்டுக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களுக்கு இன்பம் பாவத்தில் தான். அல்லாஹ்க்கு மாற்றம் செய்வது அவங்களுக்கு இன்பம். அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாப்பானா. நாங்க எப்பயும் எங்கட துஆக்கள்ல கேட்கணும், யா அல்லாஹ் உனக்கு மாற்றம் செய்வதில் வெறுப்பை என்ற உள்ளத்துல போடு, உனக்கு வழிபடுவதில் இன்பத்தை எனக்கு தா. அல்லாஹ் இபாதத்துல, வணக்கத்துல, நன்மையான காரியங்கள்ல அல்லாஹ் எங்களுக்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் போட்டானேனா நாங்க நல்ல காரியத்திலே எங்கட நேர காலத்தை கழிப்போம், நல்ல காரியங்களுக்கே எங்கட பணங்களை செலவழிப்போம். அது அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து நாங்க கிடைக்கக்கூடிய ஒன்று, கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. துனியா கேட்டுத்தான் கிடைக்கணும் என்று கட்டாயம் இல்ல. இந்த உலகத்துடைய வஸ்துக்கள், இந்த காசு பணங்கள் இது கேட்டுத்தான் கிடைக்கணும் என்றது இல்ல. அது ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்குது, முடிவு செய்யப்பட்டிருக்குது. கேட்டாலும் கிடைக்கும், கேட்காட்டும் கிடைக்கும். துனியா கேட்டாலும் கிடைக்கும், கேட்காட்டும் கிடைக்கும். ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா வந்திருக்குது, ஒரு புடி உங்களுக்கு என்று இருக்கும் வரைக்கும் கூட ரூஹ் போவே இல்லாது. ரசூலுல்லாஹ் அதை உறுதியா சொன்னாங்க. ரிஸ்குடைய விஷயத்துல சொன்னாங்க, நீங்க மவுத்து எந்த மூல முடுக்கல இருந்தாலும் உங்களை ஐனமா குந்தும், அல்லாஹ் குர்ஆன்ல நீங்க எங்க இருந்தாலும் உங்களை மவுத்து வந்து அடைந்து தீரும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, பாதுகாப்பான பலமான ஹை செக்யூரிட்டி எல்லாம் போட்டு நீங்க பாதுகாப்பா இருந்தாலும் மலக்குல் மவுத்துக்கு வாரத்துக்கு ஒரு தடையும் இல்லை. மலக்குல் மவுத் மனிதர்த உருவத்தில் தான் வரணும் என்றது இல்லை.
மலக்குமாருக்கு வேண்டிய உருவத்தில் வரையிலும், நாய் பன்றிய தவிர வேண்டிய உருவத்தில் மலக்குமாருக்கு வரையிலும். அதனால ஒரு ஓட்டை இல்ல, ஒரு துவாரம் இல்ல, ஒரு ஊசியுடைய அளவு கூட ஒன்றும் இல்ல, காத்தொண்டு வாரத்துக்கு வழி இல்ல, அவ்வளவு ஃபுல்லா கவர் பண்ணி பாதுகாப்போட இருந்தாலும் மௌத்து வந்து தான் தீரும். அதைத்தான் நல்லா தெளிவாவே சொல்லிட்டான். இந்த டெக்னாலஜி அது இதெல்லாம் எங்கேயோ பறந்து கொண்டிருக்கிற காலம். சில நேரம் ஆட்கள் யோசிக்கலுமே, இப்படி பாதுகாப்போட இருந்தா மலக்குல் மௌத்துக்கு வரையலாம், அப்படி எல்லாம் யோசிக்கலுமே. அல்லாஹ் எப்பயோ சொல்லிட்டான், நீங்க எப்படி இருந்தாலும் ஐனமா தகுனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் எவ்வளவு பெரிய பாதுகாப்போடு இருந்தாலும் மௌத்து வந்து தீரும். ரசூலுல்லாஹ் மௌத்த சொன்னத போல ரிஸ்கையும் சொன்னாங்க. எப்படி எங்க இருந்தாலும் உங்களுக்கு மௌத்து வருமோ, அதே போல நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு இந்த அளந்த ரிஸ்க், உங்களுக்கு இந்த முடிவு செய்யப்பட்ட ரிஸ்க், அது முடியாத வரையில் உங்களோட ரூஹ் போவே இல்லாது. அது நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி. அதனால கண்ணியமான சகோதரர்களே, சம்பாதிப்புல எல்லாம் ஹலாலான முறைகளை தான் கையாளணும். அவன் பௌத்தில் அடிச்சு, இவனுக்கு அநியாயம் செஞ்சு, மங்கொள்ளை அடிச்சு, பொய் சொல்லி ஏமாத்தி, இன்றைக்கு எங்கட ஆட்கள் அல்லாஹ் எங்கட முஸ்லீம்களை பாதுகாக்கணும். முதலாவது கலிமா சொல்லாத சகோதரர்களை பொறுத்த வரையில அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையும் இல்ல, ஆখিরাத்துடைய நம்பிக்கையும் இல்ல. அவங்களுக்கு மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கேண்டே தெரியாது. அவங்க நினைக்கிறாங்க செய்யறதெல்லாம் இங்கத்தான், அனுபவிக்கிறதெல்லாம் இங்கத்தான் என்றவங்க தான் அதிகமானவங்க இருக்கிறாங்க. நாங்க தான் அல்லாஹ்வை ஆখিরাத்தை நம்பினவங்க. மௌத்துக்கு பின்னால் உள்ள எங்கட வாழ்க்கையில எங்களை செஞ்ச நன்மை தீமைக்கு கூலி கிடைக்கும் என்று நம்பினவங்க நாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான் ரொம்ப தெளிவாக. இன்றைக்கு சில நேரம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையா இருக்குது. கலிமா சொல்லாத சகோதரர்கள் ஒரு பயத்தோட ஒரு அவங்க பேணுதலா பக்குவமா ஒரு ஒழுக்கமாக முறையாக நடக்கிற அளவு எங்கடவங்க நடக்கிறாங்க இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்படி சொல்லவே கூடாது. நாங்க எங்க ஆட்கள் சில நேரம் இப்படி வார்த்தையை பாவிக்கிறாங்க, எங்கடவனை விட அவன் நல்லவன் என்றாங்க. எங்கடவன் என்ற கருத்து இவர் கலிமா சொன்னவர், அவர் கலிமா சொல்லாதவர். கலிமா சொன்னவருடைய பொறுமதி முழு உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களை விட சிறந்தது கலிமாவுடைய பொறுமதி. ஆனா கலிமா சொல்லியிருக்கிறார், கலிமாவுடைய வாழ்க்கை இல்ல, அந்த கலிமாவுடைய யகீன் நம்பிக்கை உள்ளத்திலே இல்ல. சும்மா கிடைச்ச கலிமா, உம்மா வாப்பாவால கிடைச்ச கலிமா, பெற்றோரால கிடைச்ச கலிமா. அதனால அவங்க அவங்களோட பாட்டுல போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு என்று அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறான், அந்த வாக்களிச்சது கிடைச்சே தீரும். எனவே நாங்க கூடுதலான கவனம் செலுத்தணும், கூடுதலாக முயற்சி செய்யணும், யோசிக்கணும். தீனுடைய விஷயத்துல, மார்க்க விஷயத்துல, அமல் இபாதத்துடைய விஷயத்துல சொல்லுவாங்களே, ரிஸ்க் பிகதரே முகத்தர், அமல் பிகதரே மஷக்கத். ரிஸ்க் இருக்குதே, அது எவ்வளவு முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ, எவ்வளவு எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த அளவு கிடைச்சே தீரும். முடிவு செய்யப்பட்டது கிடைச்சே தீரும், அது நல்லவராயிருந்தாலும் கெட்டவராயிருந்தாலும். ஆனால் அமல்கள் இருக்கிறே, அது ஒவ்வொருத்தர முயற்சிக்கேற்ற மாதிரி, ஒவ்வொருத்தர் எவ்வளவு முயற்சி செய்யறாங்களோ, எவ்வளவு தேவையோட ஆசையோட தியாகங்களோட அமல்களை செய்யறாங்களோ, அதுக்கேற்ற மாதிரி அவர் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து அடைவார், அல்லாஹ்வுட நெருக்கத்தை அடைவார், அல்லாஹ்வுட உதவியை அவர் பார்ப்பார். அதுக்கு கட்டாயம் நாங்க முயற்சி செஞ்சே ஆகணும். துனியாட விஷயத்துல சொல்றாங்க, முயற்சி செய்யாம கூரையை உடைச்சு கொண்டு வருமான்னு கேட்கிறாங்க. எங்க நாட்களோட பேச்சு புழக்கத்தை நான் சொல்றேன். சும்மா இருந்தா கூரையை உடைச்சு கொண்டு வருமான்னு கேட்கிறாங்க. அமல் இபாதத்துடைய விஷயத்துல அல்லாஹ் நாடட்டுமே பாப்பமே அப்படி கலைக்கிறாங்க. அப்ப துனியாவுக்கு நாங்க கட்டாயம் முயற்சி செய்யணும், அது கட்டாயம் உழைப்பு செய்யணும். யாரு வானம் என்று சொன்னது? முயற்சி செய்யுங்க, முறையா முயற்சி செய்யுங்க. அமல்களை பாலாக்கி கொண்டு, தொழுகையை பாலாக்கி கொண்டு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வீணாக்கி கொண்டு, அல்லாஹ்க்கு மாற்றமான வேலையை செஞ்சு கொண்டு சல்லி சம்பாதிக்காதீங்க. அந்த சல்லி நிலைச்சு நிற்காது, அந்த பணங்கள் பரம்பரைக்கு போய் சேராது. சில வாப்பமார் அநியாயமாக மாற்றமான முறையில, ஹராமான முறையில சல்லி சம்பாரிச்சு ஹோ என்று சம்பாரிச்சு வச்சு
பிள்ளைகள் இன்றைக்கு பிச்சை வாங்குது. எத்தனையோ பிள்ளைகள் கையேந்து கொண்டிருக்கிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 2 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. அவங்க மௌத்தாவ, அவங்களுக்கு அதிகமான குழந்தைகள். அவங்க மௌத்தாவ கொல சிலர்கள் கேட்டாங்க, நீங்க இவ்வளவு பெரிய ஜனாதிபதியா இருந்து அரசரா இருந்துட்டு மௌத்தாவுறீங்க, பிள்ளைகளுக்கு பெருசா சொத்துவல் ஒன்று வைக்க இல்லை என்று கேட்டதுக்கு சொன்னாங்க, என்னை எழுப்பாட்டு இருப்பாட்டுங்கன்னு சொல்லி சொன்னாங்க, ஏந்த பிள்ளைகளை நான் சாலிஹான பிள்ளைகளா வளர்த்திருக்கிறேன், அல்லாஹ்வுட பயமச்சம் உள்ள தக்வாதாரிகளாக வளர்த்திருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், வஹுவ யதவல்லா ஸாலிஹீன், அல்லாஹ் சாலிஹானவர்களுக்கு பொறுப்புதாரி என்று அல்லாஹ் சொல்லிக்கிறான். ஏந்த பிள்ளைகளை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிற நிலைமைக்கு பிள்ளைகளை வளர்த்திருக்கிறேன் தெளிவா சொன்னாங்க. அதனால மேலான கண்ணியமான சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுங்க, சம்பாரிச்சு கொடுங்க, சொத்து கொடுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் மேலால ஒண்ட கட்டாயம் கொடுக்கணும். தீன, மார்க்கத்தை, அல்லாஹ்வுட பயத்தை, நல்ல ஒழுக்கங்களை, நல்ல பண்பாடுகளை இது கொடுக்காம நாங்க போனா அநியாயக்காரர்கள் கியாமத்துடைய நாளையில மாட்டிக்கொள்வோம். இந்த வாப்பமார் மாட்டிக்கொள்வாங்க. விசேஷமா இந்த குடும்ப பொறுப்பு என்றது ஒரு தகப்பனுடைய பொறுப்பு. விசேஷமா மனைவி மக்களுக்கு எல்லாம் சம்பாரிச்சு கொடுக்கிறது கணவனுடைய பொறுப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், ரிஸ்குடைய விஷயத்துல நீங்க பயப்படாதீங்க, ரிஸ்குடைய விஷயம் அதே பொறுப்பு. வலா தக்துலு அவுலாதகும் خشية إملاق نحن نرزقهم وإياكم. நீங்க வாழ்க்கையோட நெருக்கடியை பயந்து புள்ளைகளை கொள்ளாதீங்க. 2 புள்ள தான் இருக்கு, எனக்கு மாசம் ஒரு 60,000 சம்பளம், இப்ப இந்த மிச்ச கஷ்டத்தோட தான் இந்த புள்ளையோட விஷயங்கள் எங்களோட லைஃப் போய்த்து கொண்டிருக்குது. மூணாவது புள்ளைய பெற்றா எங்க போவேன்னு கேட்கிறாங்க. எங்கேயும் போக தேவையில்லை. அவங்களோட உள்ளத்துல வந்த பயம் என்னன்னா, 3வது குழந்தை கிடைச்சா, 4வது குழந்தை கிடைச்சா இந்த பிள்ளைகளுக்கு எப்படி நான் சாப்பாடு கொடுக்கிறது, இந்த பிள்ளைகளுக்கு ரிஸ்க் நான் எப்படி கொடுக்கிறது. அப்ப ரிஸ்குடைய பயத்துல இவர் பிள்ளைகளை கொல்றார். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், கத்தல் பண்ணாதீங்க. வலா தக்துலு அவுலாதகும் ஹஷ்யத இம்லாக, வாழ்க்கையுடைய நெருக்கடியை பயந்து பிள்ளைகளை கொல்லாதீங்க. அது என்ன பொறுப்பு. நஹ்னு நர்ஸுகுஹும் வ இய்யாக்கும், அந்த பிள்ளைகளுக்கு ரிஸ்க் கொடுக்கிறது என்ன பொறுப்பு, உங்களுக்கு ரிஸ்க் தரதும் என்னுடைய பொறுப்பு. தாயுடைய வயிற்றுல குழந்தைய உண்டாக்கி உருவாக்கி உறுப்புகளை கொடுத்து உயிரை கொடுத்து அந்த வாட்டர் பேக்குள்ள அந்த புள்ளைய பாதுகாக்கிறது யார்? உம்மாவா வாப்பாவா? எவன்? அந்த புள்ளைக்கு தேவையான ரிஸ்க தொப்புளால இந்த தாய் அவட பசிக்கு ஆசைக்கேத்தமாய் சாப்பிடுறா, அதை மாத்தி அமைச்சு புள்ளைக்கு பொருத்தமா சேர்க்கிறது யார்? வெளியே வரவேற்றது யார்? எந்த அளவு தெளிவா அல்லாஹ் சொல்றானேடா, சும்ம சபீல யஸ்ஸரா, வரக்கூடிய வலியையும் லேசாக்கினோம். சிறியோரு வலியால 3-4 கிலோ உள்ள புள்ளைய வெளியாக்கிறது யார்? அல்லாஹ் சொல்ற, நான் தான் செஞ்சேன். உலகத்தில் எவனும் சொன்னது இல்ல. இந்த அல்லாஹ்வ இந்த உலக மக்களுக்கு நாங்க சொல்ல இல்லைண்டா குற்றவாளிகள். வெளியே வந்த உடனே தொப்புல வெட்டி ஒரு கிளிப் அடிச்சு விடுறாங்க. புள்ள பசியில அழ ஆரம்பிக்குது. அல்லாஹ் ஒரு 2 வழியால, தாயுடைய கெட்டித்தனத்தால் அல்ல, தாயுடைய முயற்சியால் அல்ல, அல்லாஹ் அவன் குதிரத்தை கொண்டு ரஸாக், அவன் உணவளிக்க கூடியவன் என்ற அடிப்படையில் உயிரை கொடுத்தவன், உணவுடைய பொறுப்பெடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் அவன் தான் அதுக்குள்ள ஏற்பாடு செய்யறான். நாங்க நீங்க புள்ள வளர்க்கிறேன் என்ன செய்யறோம்? புள்ள சூ பேஞ்சா அதை சுத்தம் செய்யறோம், மலம் சலம் கழிச்சா சுத்தம் செய்யறோம், தூக்கம் வந்தா கொஞ்சம் காலில் போட்டு ஆட்டி தூங்க வைக்கிறோம், பசி வந்தா பால் குழந்தைக்கு பால், இந்த வேலைகளை தான் நாங்க செய்யறோம். யாருக்காவது பிள்ளைய நடக்க வைக்கலுமா? எந்த உமா வாப்பாக்காவது ஒரு பிள்ளைக்கு பார்வையை கொடுக்கலுமா? இப்படி உறுப்புக்கள் சக்தியை கொடுக்கலுமா? ஒத்தராலே ஒன்றும் செய்ய இயலாது. இதெல்லாம் ரப்பு தான் செய்யறான். நல்ல புத்தி விளப்பம், நல்ல அறிவு ஆற்றல் வந்ததுக்கு பின்னால அந்த ரப்புக்கு டைம் இல்லைன்றாங்க, தொலை நேரம் இல்லையா? நாம தொழுது கொண்டிருந்தா எங்க அப்பா எங்களுக்கு சாப்பாடு தாரே யாருன்னு கேட்கிறான். நன்றி கெட்ட மனிதன்,
நன்றி கெட்ட முஸ்லிம். எங்களுக்கு கொஞ்சம் எங்கட ஆபீஸ்ல, எங்கட கடையில, எங்கட பஜார்ல, எங்கட வியாபாரத்துல இருந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அந்த உரிய நேரத்துல, அந்த அவ்வல் வக்துல எல்மெண்டா இமாம் ஜமாத்தோட அந்த தொழுகைக்கு டைம் ஒதுக்குறத நஷ்டமா நினைக்கிறோம். நாங்க தொழுகைக்கு கடையை மூடுறதால எங்கட வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாவதுன்னு நினைக்கிறோம். சத்தியமா இல்ல, சத்தியமாக இல்ல. மாற்றமாக இன்னும் ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். நாங்க வெளிரங்கத்தை வச்சு வாழ்ற கூட்டம் இல்லை. நாங்க ஈமானோட மறைவான விஷயங்களை நம்பி வாழ்ற கூட்டம் தான் நாங்க. சும்மா வெளிரங்கத்துல கடையை மூடினா வியாபாரம் நடக்காது, எத்தனையோ வியாபாரம் இல்லாம போயிரும், எத்தனையோ பிசினஸ் மிஸ்ஸா போயிரும். இது இது ஈமான் இல்லாதவண்ட பேச்சு, ஈமான் இல்லாதவண்ட நம்பிக்கை. ஈமான் உள்ளவர்த நம்பிக்கை, நான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றினால் அமல் இபாதத்தில் ஆகப்பெரிய அமல் தொழுகை. தொழுகையை விட சிறந்த அமலே இல்லை. தொழுகைக்கு அல்லாஹ் ரிஸ்க வாக்களிச்சிருக்கிறான். ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகாத்தி யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூப் வல் அப்சார். எவ்வளவு அழகா அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். பயப்படாதீங்க. உங்களோட ஜக்காத்தை கொடுக்கிறதால, நீங்க தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவதனால, நீங்க அல்லாஹ்வுடைய சிந்தனையோட ஞாபகத்தோட நடப்பதனால உங்களோட ரிஸ்க்ல எந்த குறையும் வராது. அவர்கள் தான் ஆண்கள். ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ். அவங்கள பாராட்டி சொல்றான் அல்லாஹ். யாருடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் அல்லாஹ்வை நினைப்பதற்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கடமைகளை நிறைவேற்றுவதற்கு, தொழுகையை நிலைநிறுத்துவதற்கு, ஜகாத்தை கொடுப்பதற்கு தடையா இருக்காதோ அவர்கள் தான் ஆண்கள், அவர்கள் தான் ஈமான்தாரிகள். அவங்க ஏன் அப்படி நடந்து கொள்றாங்கன்னா அவங்களோட உள்ளத்துல ஆகிரம் தான் இருக்கு. அவங்க ஆகிரத்துக்காக வாழ்ற கூட்டம். யகாஃபூன யௌமா, ஒரு நாளை பயப்படுறாங்க. ஒரு நாளோட பயம். எந்த நாள்? அந்த நாள். ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். பொம்பளை மனைவி கணவனை விட்டு ஓடக்கூடிய நாள், கணவன் மனைவியை விட்டு ஓடக்கூடிய நாள், பிள்ளைகள் தாய் தந்தையரை விட்டு ஓடக்கூடிய நாள், தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை விட்டு ஓடக்கூடிய நாள், கூட்டாளிமார்கள் நண்பர்களை விட்டு ஓடக்கூடிய நாள், யாரும் யாரையும் பார்க்க இல்ல, கேட்காத, விசாரிக்காத நாள், நான் எப்படி தப்புறது என்று யோசிக்கிற நாள். அந்த நாளோட பயம் அவங்களோட உள்ளத்தை இருக்கிறதுனால தான் தொழுகைக்கு கடை அடைக்கிறாங்க. இந்த ஹராம் ஹலால பேணி நடக்கிறாங்க. ஏமாத்த ஏலும் ஏமாத்தாம இருக்கிறாங்க. பொய் சொல்லி யாவரத்தை செய்ய ஏலும், பொய் சொல்லாம யாவரத்தை செய்யறாங்க. உண்மையை சொல்லி எல்லா ஜாதி அநியாயமும் செய்ய ஏலும், ஏலாமே இல்ல. யாரும் நினைக்க கூடாது இந்த அல்லாஹ்வுடைய பயத்தோட பக்தியோட பக்குவமா பேணுதலா இருக்கிறவங்களுக்கு ஏல அல்ல, ஏலும் அவங்களுக்கும். ஆனா ஏன் அவங்க அப்படி நடக்காம இருக்கிறாங்கடா, அவங்களோட உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம், அச்சம், ஆகிரத்துடைய பயம் இருக்கிறதுனால தான் அவ்வளவு பக்குவமா நடக்கிறாங்க. எல்லா கூத்தும் போட இயலும், எல்லாம் செய்ய இயலும் எல்லாருக்கும். அப்ப ஒரு கூட்டம் கூத்து போட்டு கொண்டிருக்கிறாங்க, எல்லா அநியாயத்தையும் பாவத்தையும் ஹராத்தையும் செய்யறாங்க. ஒரு சிறிய கூட்டம் பக்குவமா பேணுதலா இருக்கிறாங்க. அப்ப இவங்க ஏலாதவங்க, அவங்க ஏழுமானவங்களா? எல்லாருக்கும் ஏலும். ஆனா இவங்களோட ஈமான், இவங்களோட உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம், அச்சம், நரக நெருப்புடைய பயம் உள்ளத்துல இருக்கிறதுனால தான் இவங்க அவங்கள கட்டுப்படுத்தி கொண்டு பல்ல கடிச்சு கொண்டு இருக்கிறாங்க, பாவம் செய்யாம. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, ஒவ்வொரு நாளும் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது, துனியா விட்டு தூரமாவுறீங்க, ஆகிரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறீங்க. ஆகிரத்துக்கு என்ற ஒரு கூட்டம் வாழ்றாங்க, துனியாவுக்கு என்ற ஒரு கூட்டம் வாழ்றாங்க. நீங்க ஆகிரத்துக்கு வாழக்கூடிய கூட்டத்தில் உங்களை ஆக்கிக்கோங்க. உலக வாழ்க்கை இது அமல் செய்யற இடம், இங்க கேள்வி கணக்கில்ல, வேண்டியமா எதையும் செய்யலும். ஆகிரத்துடைய வாழ்க்கை வகதன் ஹிசாபுன் வல அமல், அங்க கேள்வி கணக்கு இருக்க எந்த அமலும் இல்லை. சிலவங்க இந்த அமலை பிற்படுத்தின சொன்னங்கி பார்ப்போம், 40 பிந்தி பார்ப்போம், 60 பிந்தி பார்ப்போம்.
எந்த நம்பிக்கையோட சொல்றாங்களோ தெரியாது. இப்ப வார மவுத்துவலை பார்த்தா திடீரென்று மவுத்தா போறாங்க. இவங்களுக்கு 40 எங்க, 60 எங்க, 80 எங்க காணவும் கிடைக்காது. அதனால மேலான சொல்லி அல்லாஹ் எதிர்பார்க்கிறது, ரப்பு தான் இந்த சகல ஏற்பாடு எங்களுக்கு செஞ்சு தந்தான், இந்த எல்லாத்துக்கும் மேலால ஈமான இஸ்லாத்த கலிமாவை தந்தான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்னண்டா, ஏண்ட அடியான் ஏண்ட நியமத்துகளை இந்த பாக்கியங்கள் எல்லாம் அனுபவிச்சு கொண்டு என்னைய சந்தோஷப்படுத்தணும் என்று எதிர்பார்க்கிறான். அதால நலவு அவனுக்கு இல்லை, எங்களுக்கு தான். நாங்க எல்லாம் அல்லாஹ் வணங்குறதால, தொழுறதால, திக்ர் செய்யறதால, எங்கட தஹஜ்ஜத், எங்கட சதகா ஜகாத்தால அல்லாஹ்க்கு என்ன நடக்க போகுது? அல்லாஹ் கொண்டும் இல்ல. அதால அல்லாஹ்க்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அல்லாஹ் எல்லாவற்றை விட்டும் தேவையில்லாதவன், கனி. அதால நலவு எங்களுக்கு தான். நாங்க செய்யற அமல், இபாதத், சதகா, ஜகாத், தொழுக, இந்த நல்ல காரியங்களால அதை வச்சு எங்களுக்கு நலவு செய்ய போறான், துனியாலையும் ஆகிரத்திலையும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நீங்க இந்த ஹா அன்தும் ஹாஉலாஇ துதுஊன லிதுன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபமின்கும் மன் யபகல் வமன் யபகல் ஃபஇன்னமா யபகலு அன் நஃப்ஸிஹி வல்லாஹுல் கனி வ அன்துமுல் ஃபுகரா. சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய வழியில செலவழிங்க, நல்ல காரியங்களுக்கு கொடுங்க, ஜகாத்துகளை கொடுங்கன்னு சொன்னா அவங்க கஞ்சத்தனம் செய்றாங்க. பகீல், ஃபமின்கும் மன் யபகல், கஞ்சத்தனம் செய்யக்கூடிய கொடுக்கிற தன்மை இல்ல. அல்லாஹ் சொல்றான், உமை யபகல் ஃபஇன்னமா யபகலு அன் நஃப்ஸிஹி. யாரு கொடுக்காம இருக்கிறாரோ, இந்த கஞ்சத்தனம் செய்றாரோ, அது அவருக்கே தான், அது நஷ்டம் அவருக்கே தான். சொல்றான், வல்லாஹுல் கனி வ அன்துமுல் ஃபுகரா. அல்லாஹ் தேவையில்லாதவன். உங்களோட சதகா ஜகாத், உங்களோட அமல் இபாதத் எதன் பக்கமும் அல்லாஹ்க்கு தேவையில்லை. நீங்க தேவை உள்ள ஆட்கள், நீங்க தேவை உள்ள ஆட்கள். உங்களோட சக்கராத்தில் அல்லாஹ்வோட உதவி தேவை. உங்களோட ரூஹ உடல்ல இருந்து கலட்ட கொல உங்களோட ஒண்டாலையும் ஒன்றும் செய்ய இயலாது. உங்களோட காணி பூமி, உங்களோட மாளிகை, உங்களோட ஒண்டாலையும் உங்களோட சக்கராத்துடைய வேதனையை பாதுகாக்க இயலாது. உங்களோட குடும்பத்தால பாதுகாக்கவும் இயலாது. உங்களோட சக்கராத்தலே சாக்கக்கூடியவன் அல்லாஹ். அது உங்களுடைய ஈமான் அமலுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வான். உங்களைய கபூர்ல வச்சு எல்லாம் மண்ணை கூட்டுவாங்க, அந்த கபருடைய வேதனையில இருந்து பாதுகாக்க வேண்டியவன் நீங்க தான் தேவை உள்ளவன். நீங்க தான் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவங்க. எல்லா சந்தர்ப்பத்திலையும் இருக்கிறதுக்கும் அல்லாஹ்வோட உதவி தேவை, இருந்து எங்களுக்கு எலும்புறதுக்கும் அல்லாஹ்வோட உதவி தேவை, தூங்குறதுக்கும் அல்லாஹ்வோட உதவி தேவை. அல்லாஹ் தூக்கத்தை போட்டா தான் தூங்குவார், இல்லாட்டி கட்டில விடிய விடிய உருண்டு கொண்டே இருப்பார். சிலவங்க சொல்றாங்களே, நேத்ராவ் என்னமோ தெரியா, ராவ் தூக்கமே போவல்ல, கட்டில உருண்டு கொண்டே இருந்தேன் என்றார். அல்லாஹ்க்கு அப்படியே வைக்கலும். ومن آياته منامكم في الليل والنهار. அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி நின்று உள்ளது தான் இரவேல பகலேல நீங்க தூங்குறது. தூக்கத்தை அல்லாஹ் தாரான். தூக்கம் அல்லாஹ்வால கிடைக்கக்கூடிய ஒன்று. அதனால எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாங்க அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவங்க. அல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களின் பக்கம் தேவையில்லாதவன். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும், இந்த அமல் இபாதத் தொழுக கில எல்லாமே இது எங்களுக்கு தான், துனியாலையும் ஆகிரத்திலையும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, காலம் நேரம் போகுது, வருஷம் முடிஞ்சு முதலாவது ஜும்மா 2025ல முதலாவது ஜும்மால இருக்கிறோம். கடைசி டிசம்பர் கடைசி ஜும்மாவும் வந்துடும். அது வந்துடும். அமல் செஞ்சாலும் வரப்போகுது, அமல் செய்யாட்டையும் வரப்போகுது. அதனால கொஞ்சம் தனியா இருந்து யோசிங்க. ஹசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாஸபு. கியாமத்ல கேள்வி கணக்கு அல்லாஹ் கேட்க போறான், நிப்பாட்டி அதுக்கு முந்தி நீங்க உங்களுக்கிட்ட கேட்டுக்கோங்க. நான் என்னைட்ட கேட்டுக்கொள்ளணும். என் வாழ்க்கை என் எப்படி, என் கொடுக்கல் வாங்கல், என் வியாபாரம், என் அமல் இபாதத், என் தனிமைகள் எப்படி கழியுது, என் தொடர்புகள், இத தனியா யோசிங்க மேலான்னு சொல்லி. ஏண்டா எங்களை உள்ளத்துல ஒரு கவலை ஒன்று வந்து நாங்க திருந்தோணும் என்ற ஒரு யோசனை வந்தா தான் அல்லாஹ் திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் தருவான். எனக்கு திருந்துற யோசனை இல்லைண்டா அல்லாஹ் எங்களைய வற்புறுத்தி எங்களைய திருத்துற இல்லைன்னு குர்ஆன்ல சொல்லிட்டான். அல்லாஹ் அப்படி தர தேவை ஒன்று இல்லை. தேவை எங்கடே, தேவை எங்கட. அதனால ரஜபுடைய மாதத்தில் இருக்கிறோம். கண்ணியமான மாதம், 4 மாசம் அஷ்ஹுருல் ஹுரும், சங்கையான மாதங்கள். அதுல ரஜபுடைய மாதம் மேலான சோர்லே
அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்ற துஆக்கல்ல கேக்குறாங்க. யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரஜபுடைய மாதத்துல ஷாபான், அதுக்கு அடுத்த வார மாசம் ஷாபானுடைய மாசம், இந்த மாசத்துல எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, எங்களுக்கு நோன்பு ரமலான சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தருவாயா. இப்பே பாருங்க இஸ்லாத்துல எவ்வளவு அழகான விஷயம். 2 மாசத்துக்கு முன்னாலே நோம்ப பிளான் பண்ணணும், 2 மாசத்துக்கு முன்னாலே அதுக்கு திட்டமிடணும், அதை பத்தி யோசிக்கணும். விசேஷமா ஜக்காத் கொடுக்கக்கூடியவங்க அதிகமானவங்க நோம்புல கொடுக்கிற நன்மை கூட கிடைக்கும் என்று, நோம்புல தான் ஜக்காத் கடமை என்று இல்ல, அவரவர்த வருஷம் பூர்த்தி ஆகுறதோட ஜக்காத் கடமை. அடுத்தது தேவை உள்ளவங்க நோம்புல மட்டுமல்ல இருக்கிறாங்க, வருஷம் முழுக்க இருக்கிறாங்க தேவை உள்ளவங்க. யாருக்கு ஜக்காத்தை கொடுக்கோமோ அவங்க முழு வருஷத்துலயும் இருக்கிறாங்க. நோம்புக்கு வாங்க நோம்புக்கு வாங்க நோம்புக்கு வாங்க, அவருக்கு அப்ப ஒரு தேவை, ஒரு சர்ஜரி இருக்கு, ஆபரேஷன் ஒன்று இருக்கு, ஆக ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறார், அவருக்கு நோம்புக்கு வாங்க, நோம்பு வரைக்கும் அவருக்கு இருக்கே மௌத்தா போயிட்டுருவார் அவர். அப்ப உங்களுக்கு ஜக்காத் கடமை, வார வருஷத்துல ஜக்காத்தை இப்பே முற்படுத்தி கொடுக்க இயலும். அதை நோட் பண்ணிக்கோங்க, அதை கணக்கு பார்த்துட்டு அதை கழிச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஜக்காத்துகளை கட்டாயம் ஒழுங்காக வசதி உள்ளவங்க கணக்கு பார்த்து கொடுத்தே ஆகணும். இல்லைண்டா அது எந்த அடிப்படையில் அது சோதனையா வருமோ எங்களுக்கு என்ன தெரியா, அது எப்படி சோதனையாக மாறும், அந்த அதால வார தண்டனை எந்த உருவத்தில் வருமோ தெரியாது. அது பிறகு யோசிச்சு கொண்டு இந்த வேலை இல்லை, ஏண்டா எனக்கு இந்த பிரச்சனை என்று யோசிச்சு வேலை இல்லை, அதுக்கெல்லாம் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, மக்கள் ரொம்ப தேவை உள்ளவங்களா இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்குது. தேடி பார்த்து அலைஞ்சி திரிஞ்சு ஜக்காத்துக்கு தகுதியானவங்கள கையில ஜக்காத்தை கொடுங்க, அல்லது அவங்களால அதை நிறைவேற்றிக் கொள்ளேண்டா நீங்க பொறுப்பா இருந்து அதை நிறைவேற்றி வைங்க. இந்த ஆடம்பர செலவுகளை நாங்க குறைச்சு கொள்ளணும். இந்த கல்யாணங்களை பெரிய பெரிய இடங்கள்ல எடுத்து அநியாயம் தானே வேளான்னு சொல்ல அல்லாஹ்க்கு பதில் சொல்ற இல்லையா, கியாமத்துல கேட்க மாட்டானே நான் நினைச்சு கொண்டிருக்கிறோம். நாங்க இப்படி கூத்து போடுறோம், இப்படி ஆடம்பரமா செலவழிக்கிறோம். பள்ளிவாசல் இமாம்ட சம்பளத்தை யோசிக்கிறோம், முஅத்தின் சம்பளத்தை யோசிக்கிறோம், மதரசாட உஸ்தாதுடைய சம்பளத்தை யோசிக்கிறோம், அதுல மிச்சம் கவனம் செலுத்துறோம். அவருடைய சொந்த செலவுல அநியாயமா எவ்வளவு செலவழிக்கிறாங்க. இந்த மஸ்ஜிதுகள் இருக்கிற இமாம்கள், இந்த தீனுடைய ஹித்மத்தில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு பென்ஷன் இல்ல, ஒரு இபிஎஃப் இல்ல, ஒரு இடிஎஃப் இல்ல. அவங்க 10, 20, 30 வருஷம் மஸ்ஜிதுல மதரசாக்கள்ல இமாம்களாக தீனுக்காக இஸ்லாத்துக்காக சேவைகளை செஞ்சு கடைசியா நோயாளியா வெளியாகிறார். மக்களை எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை. இதெல்லாம் சமுதாயத்துடைய பொறுப்புகள் இருக்கிறவங்க இதை யோசிக்கணும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலம் நேரம் போகுது, அவசரமாக நாங்க எங்கட வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரணும், திருந்தோனும். மனைவி மக்கள்கிட்ட விஷயத்துல கட்டாயம் கவனம் செலுத்தணும். சிலவங்களுக்கு சம்பாதிக்கிற மட்டும்தான் நோக்கம். பிள்ளைகள் எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன செய்யறாங்க, யாரோட பழகுறாங்க, யாரோட தொடர்பு வச்சுக்கிறாங்க, என்ன பழக்க வழக்கங்கள் உள்ளவங்க இருக்கிறாங்க, என்ன தவறு ஒன்று வாப்பாக்கு தெரியா. பாப்பா இனி பறவை மாதிரி வெள்ளையோட பறப்பார், ராவைக்கு வந்து தூங்குவார். சிலவங்களுக்கு ஒரு ஹயாத்து மவுத்துல ஒரு இன்ப துன்பத்துல கலந்து கொள்ளவும் நேரம் இல்லை, சல்லி சம்பாதிக்கிறார். கடைசியா அனுபவிக்கக்கூடிய காலம் வந்ததோட நோயாளி, அது ஒரு அனுபவிச்சு கொள்ள இயலாது. யாரோ அனுபவிக்கிறாங்க. இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத அனுபவிக்கிறது யாரோ. நோயாளி ஆவிடுறார், படுக்கைக்கு ஆவிடுறார், ஒரு ஆசையான சாப்பாடு தின்னேலா. அது போல இந்த சம்பாதிச்ச பணங்களை மருந்துக்கே செலவழிச்சு கொண்டிருக்கிறது. தாவுல் மர்தபி சதகா, சதகாவை கொண்டு நோயாளிக்கு மருந்து செய்யுங்க, நல்ல சதகா கொடுங்க. அல்லாஹ் வரைக்கிற பயங்கரமான நோய் துன்பங்களை இது பாதுகாப்பான். சதகா மருந்து. இந்த டேப்லெட் அது இதெல்லாம் மருந்து என்றாங்களே, அது மனுஷன் கண்டுபிடிச்சது தானே. சில நேரம் அதே பாவிச்சு அதாலே மவுத்து வரையிலும், அப்படி எத்தனை பேர் மவுத்தாவுறாங்க. ஆனா சதகாவுடைய விஷயத்துல கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது 100க்கு 100 உறுதியான மருந்து. அல்லாஹ் சதகால ஷிஃபா வச்சிருக்கிறான். வயசுக்கு போக்கல இன்னும் சதகா செய்யணும். பேரனுக்கு உடு கெட்டணும், பேத்திக்கு உடு கெட்டணும், அதெல்லாம் உங்களுக்கு கட்டாய கடமை இல்லை. நீங்க ஹயாத்தோட நீங்க சம்பாதிச்ச பணங்களை அல்லாஹ் விரும்புற நல்ல காரியங்களுக்கு செஞ்சு செலவழிச்சு உங்களோட ஆகிரத்தை சம்பாதிச்சுக்கோங்க. கியாமத்துல கேட்க போயில்ல பேரம் பேத்திக்கு எல்லாம் உடு கெட்டினியா என்று, அதெல்லாம் கேள்வி இல்லை.
பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுங்க, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க, தக்குவாவை கொடுங்க. ரஸாக் அவன் பிள்ளைகளை பொறுப்பெடுப்பான், பிள்ளைகளுக்கு உதவி செய்வான், பிள்ளைகளை பாதுகாப்பான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேவை நிறைய இருக்கு. தீனுடைய தேவைகள், தீனுக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கு, இந்த தீனை பாதுகாக்க வேண்டியிருக்கு, இந்த இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள். அது எங்கட நாட்டிலே இருக்கலாம், எந்த நாட்டிலேயும் இருக்கலாம். அதை குறை சொல்லி வேலை இல்ல. பாருங்களே, இப்படி ஒன்று செய்ய போறானே, அப்படி ஒன்று செய்ய போறானே, இதை விட மோசமானது எல்லாம் செய்வாங்க. ஆனா நாங்க தான் எங்களையே பாதுகாத்துக் கொள்றதுக்கு வழியை செய்யும். இவங்களுக்கு குறை சொல்லி வேலை இல்ல, அவங்களுக்கு ஏசி பேசி வேலை இல்ல. நாங்க எங்களைய எங்களோட பொறுப்புல இருக்கிற மனைவி மக்களை நாங்க பாதுகாத்துக் கொள்றதுக்கு அதுக்குள்ள வழியத்தான் நாங்க பார்க்கணும். அதனால கண்ணியமான சௌலே, பிள்ளைகளோட விஷயத்துல, மனைவி மக்களோட விஷயத்துல கூட குறைய கவனம் செலுத்த வேண்டிய பெரிய தேவை இருக்கு. பிள்ளைகளுக்கு தர்பியத், ஒவ்வொரு குடும்ப தலைவனும் மனைவி மக்களோட இந்த ஈமான் இஸ்லாம் மார்க்க விஷயங்களை பேசணும். அல்லாஹு தாலா எங்கட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை அல்லாஹு தாலா அவன் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களை கழிக்க தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், இதுவரைக்கும் எங்களால நடந்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. எங்கட உள்ளங்கள்ல பாவங்களின் மீது வெறுப்பை உண்டாக்குவாயா. அமல் இபாதத்துல இன்பத்தை தந்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்களை விட கெட்டவர்களை எல்லாம் நல்லவர்களாக அவுலியாக்களாக ஆக்கியிருக்கிறாயா. அல்லாஹ், எங்களையும் நல்லவர்களுடைய கூட்டத்தை சேர்த்துக் கொள்வாயா. உலகத்துடைய கடைசி காலங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எல்லா வகையான ஃபித்னாக்கள், பாவங்கள் மலிந்திருக்கிற காலம் யா அல்லாஹ். உன்னுடைய பாதுகாப்பை கொண்டு தான் நாங்க தப்பிக்கொள்ள முடியும் யா அல்லாஹ். நீ எங்களுக்கு உதவி செய்வாயா. ஒவ்வொருத்தர தொழில் வியாபாரங்கள்ல பரக்கத் செய்வாயா. கடனாளிகளுடைய கடன் பாரங்களை லேசாக்கி வைப்பாயா. குடும்ப பாரம் உள்ளவங்களோட குடும்ப பாரங்களை லேசாக்கி வைப்பாயா. உடல்ல நல்ல ஆஃபியத்தை, ராஹத்தை தந்தருள்வாயா. பயங்கரமான நோய்கள் இருந்து எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயா. எங்கள் அனைவருடைய கடைசி மௌத்தை யா அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பாயாக, கலிமாவோடு ஆக்கி வைப்பாயாக. எங்களோட துனியாவுடைய வாழ்க்கையை விட ஆகிரத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வை யா அல்லாஹ். எங்களோட நாட்டில் நல்ல நிலைமைகளை உருவாக்குவாயாக. இந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளத்துல நல்ல உதிப்புகளை உருவாக்கி நாட்டுக்கு, மக்களுக்கு யா அல்லாஹ் எல்லோருக்கும் நல்லதை செய்யக்கூடியவர்களாக இந்த தலைவர்களை ஆக்கி வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில்